இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு பயம் இருக்கு. இறைவன் தேவையில்லாம முன்னால எதையும் காட்டுறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். எம்மா, உங்க கனவுல வந்தது யமதர்ம மகாராஜா. ஐயா, ஏன் இப்படி கனவுல வருது? அதான் சொன்னேனம்மா, முன்னால காட்டினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு. சாமி, என்ன பண்ணணும்? எந்த கோவிலுக்கு போகணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அம்பலம் ஐயாவுக்கு ஒரு கண்டன். சாமி, என்ன பண்ணணும்? எந்த கோவிலுக்கு போகணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அம்பலம் ஐயாவுக்கு ஒரு கண்டன். கண்டமா, ஏதாச்சும் நிவர்த்தி சொல்லுங்க சாமி. நிவர்த்தினா? சாமி, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பண்ணுவோம். இந்த ஆள் போய் தொலைறதா நல்லது. இதையாவது பண்ணி தடுத்து நிறுத்திட போறாரு. சாமி, எவ்வளவு கஷ்டமான நிவர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுக்காக நாங்க பண்றோம். கண்டமும் 60 வயது ஒன்னா வருது. அதே நேரத்துல கண்டம் தீண்டும் போது அம்பலம் மாலையும் கழுத்துமா இருக்கணும். பக்கத்துல விசாலாட்சி அம்மாவும் மாலையும் கழுத்தோடு இருக்கணும். நல்ல காரியம் ஒண்ணு செய்யணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சாமி, என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? சரியா புரியல. நல்லா யோசிங்க. என்ன செய்யணும்னு தெரியும். அவரோடு விசாலாட்சி அம்மாவும் மாலையும் கழுத்துமா இருக்கணும். அதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. அண்ணே, இத தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரியே கோயிலுக்கு போய் அங்கேயே தங்கிடுவோம். காலையிலயும் எழுந்திருச்சு நாம அர்ச்சனையை முடிச்சிட்டு வந்துருவோண்ணே. ஆமா ராசு, வீட்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் போயிட்டு வரலாம். ராஜசேகர், உன் பொண்டாட்டி பிள்ளைய வர சொல்லு. சரிங்க பாட்டி. பொங்கல் வைக்கணும்னா நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? பொங்கல் வச்சு படையல் போட்டுதானே ஆகணும். என்னங்க, ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இல்ல, என்ன பண்ணணும்னு ஏன் சொல்லாம போயிட்டாருன்னு தான் புரியல. ஐயா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்பூதிரி என்ன சொன்னாரு? 60வது வயது வரும்போது ஐயாவும் அம்மாவும் மாலையும் கழுத்துமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. மாலையும் கழுத்துமா இருக்கணும்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா, பேசாம இரு. பத்மா, என்ன பேசுற நீ? ஏதோ சொல்ல வரா, என்னன்னு கேளு. துளசி, நீ சொல்லுமா. துளசி, யோசிக்கலாம் வேண்டாம், சொல்லுங்க. அம்மா, அவர் சொன்னதோட அர்த்தம் ஐயாக்கும் உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றத பத்தி. அப்பதானே 2 பேரும் மாலையோட இருக்க முடியும். ராசு, இது சரியான விஷயம்தான். துளசி சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியாதான் சொல்லியிருக்கா. நல்ல நல்ல எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க, எல்லாம் கூடி வருது. 60ஆம் கல்யாணம்னா
61 வயசெல்லாம் இல்ல, அன்னைக்கு தான் புதுசா பிறந்திருக்காருன்னு அர்த்தம். வாழ்றதுக்கு வழி பண்ண சொல்லிட்டு போனாரு. 60ஆம் கல்யாணம் பண்ணா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்பா, துளசி அண்ணி சொல்றதும் சரிதான்ப்பா. தேங்க்ஸ் துளசி. அப்பா ஏற்பாடு பண்ணிட்டோமாப்பா? சரிப்பா, ஏற்பாடு பண்ண. சிவா, மாப்பிள 2 பேரும் ஐயர்கிட்ட விவரம் கேட்டு சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. சரிம்மா. சரிங்க அத்தை. துளசி, நீ விவரமானவ, நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும். விட்டா கடிச்சு தின்றும் போல இருக்கு. ஆமாமா, இவ அவள லேசில போகவும் மாட்டா, இவங்க அனுப்பவும் மாட்டாங்க. ஜனனி தான் போகணும்னு நினைக்கிறேன். வரவு கொடுத்தாருனாங்க ஐயா. காவேரி, அப்பா, அதை வாங்கி உள்ள வைமா. வரங்க ஐயா. வாப்பா. அம்மா. சிவா, பா கூட இருந்து பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரிங்கப்பா. காவேரி, காவேரி, அம்மா. சும்மா எடுத்து பார்த்துட்டு இருக்காம பட்டுன்னு ஆளுக்கு ஒண்ணு எடுங்க. சரிம்மா. ஆமா, எடுக்கிறதுக்குள்ள பொழுது பிடிச்சிரும். துளசி, நீ எடுத்துக்கோமா. எனக்கு எதுக்குமா? கட்டாத புடவே நிறைய இருக்கு. எல்லாம் நீ கொண்டு வந்ததா? நான் கொண்டு வந்தது அன்கான்ஷியஸா இருந்த சிவாவை மட்டும் தாங்க. வேற எதையும் நான் கொண்டு வரல. அம்மா, உங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை. மன பொண்ணுக்கு மட்டும் வேறயா? ஹே, சும்மா இருடி. நீங்க தானமா மனப்பெண். துளசிக்கும் ஒரே கலரா? அவங்க ஒண்ணும் நம்ம குடும்பம் இல்லையே. துளசிக்கு வேண்டாம். வேண்டாம்னா என்ன? சிவா, துளசிய வேற மாதிரி எடுத்துக்க சொல்லு. ஆமாமா, அவளுக்கு வேற கலர்ல சாதாரண புடவை எடுத்தா போதும். பத்மா, நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. அப்பா, துளசி அன்னைக்கு மட்டும் சாதாரண புடவை எடுத்து தரதான். விசாலாச்சு, இதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருக்கியா? அவங்க சொன்னா என்னங்க, எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி துளசிக்கும் எடுக்கலாம். இத பாருங்க, பல முறை சொல்லிட்டேன், துளசி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் துளசி இந்த வீட்டுல ஒரு பொண்ணுதான். விசாலாச்சு, எந்த பாகுபாடும் துளசிக்கு பார்க்க கூடாது, புரியுதா? எனக்கு எந்த புது புடவையும் வேண்டாம். சொன்னது உன் காதுல விழலையா? நீ பேசாம இரு. நடக்கட்டும், உங்க எல்லாருக்குமே 1 hour தான் டைம். செலக்ஷன் சீக்கிரமா ஆகட்டும்.